இயேசு கிறிஸ்துவில் பிரியமான அந்தோனியார் பக்தர்களே, இறந்த பிறகும் நம்மோடு இருந்து பல புதுமைகள் ஆற்றி கொண்டிருக்கக்கூடிய பெரும் புனிதராக புனிதர்களிலேயே முதன்மையான இடத்தில் இருக்கக்கூடிய அந்தோனியாரை நாடி நாம் வந்திருக்கிறோம். நம்முடைய உள்ளங்களிலே தேவையான விண்ணப்பங்கள், வேண்டுதல்கள், ஏக்கங்கள், எதிர்பார்ப்புகள், கண்ணீர்கள், கவலைகள் அனைத்தையும் சுமந்து வரக்கூடிய ஒரே இடம் இது ஒன்றுதான். கல்யாணத்துக்கு போறோம் அப்படின்னா அங்கே ஒரு நிகழ்வு, மகிழ்ச்சியான நிகழ்வு, அவ்வளவுதான். இறப்பு வீட்டிற்கு போறோம்னா அங்கே ஒரு துக்க நிகழ்வு, அவ்வளவுதான். ஆனால் ஆலயத்திற்கு வரும்போதுதான் நாம் இரண்டையுமே எடுத்து சொல்லக்கூடிய ஒரு இடமாக அமைகிறது. இதைத்தான் அந்தோனியார் அவர்களும் சொல்லுகிறார்கள். மனித மனம் ஒரு குரங்கை போல இருக்கிறது. இந்த வாழ்க்கை என்பது என்ன? ஒரு பழமொழி ஒன்று சொல்லுவார்கள், குரங்கு கையில பூமாலையை கொடுத்தது மாதிரி அவன் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறான், பிச்சு பிச்சு போட்டுக்கிறான். இப்போ குரங்கு தெரிஞ்சதுக்கு அப்புறம் பூமாலை எதுக்கு கொடுக்குறீங்க அப்படிங்கிறது தான் என்னுடைய கேள்வியே. இப்போ யார் குரங்கு யார் பூமாலைங்கிறது தான் நம்ம தெரிஞ்சு கொள்ளக்கூடிய முக்கியமான ஒரு நிலையாக இருக்கிறது. அந்தோனியார் சொல்லுகக்கூடியது தான், நீ குரங்கா இருக்கிறீன்னா உன் கையில கிடைக்கிறது பூரா என்ன பண்ணுவ, பிச்சு பிச்சு போட்டுக்கிட்டே தான் இருப்ப. ஆனால் நீ அதை ஒரு மதிப்புக்குரியதாக பார்த்தோம் என்றால் நம்ம அதை மதிப்பிற்குரியதான் பார்க்க முடியும். எத்தனை அந்தோனியார் அவர்கள் சொல்லக்கூடியதான், மனம் ஒரு குரங்கு, அந்த குரங்கை நீங்கள் கட்டி போட தயாராக இருக்கிறீர்களா என்று கேட்பார். இன்னைக்கு நம்ம மனம் அந்தோனியாரை பார்க்கும்போது இயேசுவுக்கு புகழ், அந்தோனியாரை எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் என்று சொல்லும். அதே நம்முடைய எதிரிகளை பார்த்து விட்டோம் என்றால் அந்தோனியாரை இவர்களெல்லாம் தண்டியும் என்று சொல்லும். எனவே இப்படிப்பட்ட ஒரு மனம் படைத்தவர்கள் தான் மனிதர்கள் என்பதை நாம் ஆழமாக புரிந்து கொண்டு வைத்துக் கொண்டிருக்க வேண்டும். இதான் அந்தோனியார் அவர்கள் சொல்லக்கூடியது. நீ அந்தோனியார் இடத்துல வந்திருக்கிறோம். மன்னியுங்கள் என்பதும் எளிதுதான், அன்பு செய்யுங்கள் என்பதும் சொல்வது எளிதுதான். கிறிஸ்தவம் ஏன் இன்னும் அதிகமாக பரவவில்லை என்றால் அதுக்கு காரணம், சொல்வதற்கு எளிதாக இருந்தது, செயல்படுத்துவதற்கு அது கடினமாக இருக்கிறது. அதுதான் ஆண்டவர் சொல்லுகிறார், இன்று இவர்கள் சொல்களில் காட்டுகிறார்கள், ஆனால் தங்களுடைய செயல்களில் ஒரு சுண்டு விரலால் கூட தொட்டு அசைக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்றார். எனவே அன்பிற்குரியவர்களை நாம் சற்று ஆழமாக சிந்தித்து பார்க்க வேண்டும். நம்முடைய வேண்டுதல்கள் எப்படிப்பட்ட ஒரு வேண்டுதலாக இருக்க வேண்டும்? அந்தோனியார் பாதத்திலே நான் சமர்ப்பிக்கிறேன், என்னுடைய குடும்பத்தை சமர்ப்பிக்கிறேன், என்னையும் சமர்ப்பிக்கின்றேன். என்னுடைய வேண்டுதல்கள் அனைத்தும் நிறைவேற நான் என்ன செய்ய வேண்டும் என்பதுதான் என்னுடைய முயற்சி. இன்னைக்கு ஒரு மன்றாட்டை நாம் எடுத்து வந்திருக்கலாம். இந்த திருப்பலியிலே ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிக்கலாம். அந்தோனியாரே, எங்களுடைய குடும்பத்திற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம், எங்களுடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம், எங்களுடைய உடல் நலத்திற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் என்று பல்வேறு வேண்டுதல்களை நாம் கொண்டு வந்திருக்கலாம். அந்த வேண்டுதல்களை சேர்க்கின்ற முறைதான் சில நேரங்களில் தவறுகிறதே ஒழிய வேண்டுதல்களில் ஒரு தவறும் அல்ல என்பதை தான் நாம் ஆழமாக சிந்தித்து பார்க்க வேண்டும். நம்முடைய வேண்டுதலை நம் அந்தோனியார் பாதத்திலே எப்படிப்பட்ட மனநிலையோடு சமர்ப்பிக்கிறோம், அந்த வேண்டுதல்கள் சரியாக வேண்டும் என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதுதான் பொருள். உதாரணத்துக்கு நான் உங்களுக்கு சொல்றேனே, சிலர் சொல்லுவாங்க, என்னையெல்லாம் ஏன் கடவுள் படைச்சாரு, படைச்சதுக்கு பதிலாக என்னையெல்லாம் கருவிலேயே கொண்டிருக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு சிலர் சொல்லுவாங்க, நான் ஏன் பிறந்தேன்னு எனக்கே தெரியல, எதுக்கு என்னைய கடவுள் படைச்சாரு, இந்த படைப்பு எதற்கு இந்த உலகத்துல போட்டு என்னை ஏன் கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்கிறாரு, இப்படிப்பட்ட ஒரு குடும்பத்துல இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில நான் வாழணுமா, நான் எதுக்கு வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு பலருக்கு பல கேள்விகளும் உள்ளத்திலே குழப்பங்களும் இருப்பது உண்டு. நான் அவர்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்பதுதான், ஒரு பிஸ்கட் கம்பெனின்னு வச்சுக்கிறோமே, ஒரு பிஸ்கட் கம்பெனில அந்த பிஸ்கட் பாக்கெட் போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க, பிஸ்கட் தரம் இல்லாம இருக்கிறது தெரிஞ்சிருச்சுன்னா என்ன பண்ணிடுவாங்க, எடுத்து தனியா வைப்பாங்க. ஏன்னா அது நல்லா இல்லை என்பது தெரிஞ்சிருச்சு, அதை எடுத்து தனியா வைப்பாங்க. அப்ப வச்சுட்டாங்கன்னா அவதால் தான் அது உடஞ்ச பிஸ்கட்டு தனியா போயிடும். ஒரு தரமான பொருளாக இருக்கிறது என்று தெரிந்தால்தான் அதை வெளியில விற்க அனுமதிப்பாங்க. இன்னைக்கு நீங்க தரம் இல்லாமல் இருந்திருந்தால் ஆண்டவர் நம்மை அனுமதித்திருப்பாரா? ஒரு தாயின் கருவயிற்றுக்குள் ஏதோ ஒரு வகையில் இவன் இந்த உலகத்தில் வாழ முடியும், இவனால் சாதிக்க முடியும், இவனால் இந்த பிரச்சனைகளை எதிர்கொள்ள முடியும், இவனால் அனைத்து முடியும் என்ற ஒரு நல்ல மனநிலையோடு தான் ஆண்டவர் நம்மை படைத்திருக்கிறார். நம்ம ஒரு கெட்டு போன உதாசீனப்படுத்தக்கூடிய ப்ராடக்ட் கிடையாது, பொருள் கிடையாது. நம்ம ஆண்டவர் நம்ம இந்த உலகத்துல படைச்சிருக்காரு, இங்கே அமர வச்சிருக்கிறார் அப்படின்னா ஏதோ ஒரு வகையில் நாம் புண்ணியம் செய்திருக்கிறோம், அதனால தான் நம்ம இங்கே அமர்ந்து இருக்கிறோம். உடனே கால் வலி கை வலி கடவுள் என்னை தண்டிச்சிட்டார் வச்சுட்டார் அப்படின்னா எதையும் கடவுள் கொடுப்பது அல்ல, நாமே பெற்றுக்கொள்வதுதான். கஷ்டத்தை கவனிங்க. நீங்க ஒரு நிமிஷம் ஒரு கஷ்டத்தை எடுத்து பாருங்க. குடும்பத்துல என் கஷ்டம், இது யார் அனுமதித்தது? கடவுளா இல்லை என்னுடைய சுய சிந்தனையா, எங்களுடைய ஆசையா என்று பார்த்தால் சுய சிந்தனையும் ஆசையுமாகத்தான் இருக்குமே ஒழிய கடவுள் எந்த கஷ்டத்தையும் எந்த மனிதனுக்கு கொடுக்க வேண்டும் என்று காத்திருக்கவில்லை. நம்ம தான் கஷ்டத்தை வாங்கிக்கிறோமே ஒழிய கடவுள் கஷ்டத்தை கொடுப்பதற்கு தயாராக இல்லை என்பதை நாம் ஆழமாக புரிந்து கொள்ள வேண்டும். இன்னைக்கு உங்க குடும்பத்துல கஷ்டப்படுது, என் குடும்பத்துல கஷ்டப்படுது, காரணம் நம்ம எடுக்க முடியும் முடிவுகள் சரியா இல்லை.
இப்ப ஒரே ஒன்று சிந்திக்க வேண்டியது என்ன அப்படின்னா, கடவுளுக்கு இருந்தா தான் கடவுள் நமக்கு தேவையா இல்லையா? நமக்கு தேவையா இல்லையா? நம்ம இல்லாம கடவுள் இருப்பார், கடவுள் இல்லாம தான் நம்மளால இருக்க முடியாது. அதை நம்ம பொருள் புரிஞ்சுக்கிட்டோம்னா வாழ்க்கை நல்லா இருக்கும். நம்ம இல்லாம கடவுள் இருப்பார், ஆனா கடவுள் இல்லாம நம்மளால தான் இருக்க முடியாது என்பதை நாம் ஆழமாக பொருள் புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப கடவுளுக்கு நான் இன்று இந்த உலகத்தில் இருக்கிறேன் என்றால் கடவுளுக்கு நான் என்ன பண்றேன்? தேவைப்படுறேன். கடவுளுடைய ஆசீர்வாதம் எனக்கு இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை தான் நான் பார்க்க வேண்டும். அப்ப என்னை கடவுள் ஆசீர்வதித்திருக்கிறார், அதனால படைத்து இருக்கிறார். ஆனால் இந்த படைப்பினுடைய முதன்மை என்ன? கடவுள் பாருங்க, எத்தனை கோடிகள் உயிரணுக்கள் இருந்தாலும் நம்ம ஒருவருடைய உயிரணுவை தாயுடைய கருப்பையில் அடைய வைத்திருக்கிறார் என்றால் எத்தனை பேரை நம்ம முந்தி கொண்டு வந்திருக்கிறோம் என்பதை மறந்துவிடக்கூடாது. மனிதர்கள் மனிதர்களாகவே இருந்து விடாதீர்கள். கிறிஸ்தவர்கள் தயவு செய்து மனிதர்களாகவே இருந்து விடாதீர்கள். இன்னைக்கு மனிதனாக மாறுவதற்கே ஒரு மனம் வேண்டும். என்ன காரணம் அப்படின்னா, நம்மெல்லாம் மனிதர்களாக இருக்கக்கூடாது, கிறிஸ்துவாக மாறிடணும். டக்குன்னு கிறிஸ்தவனாக வாழ வேண்டும். கஷ்டம், கண்ணீர், கவலைகள், இது வாழ்க்கையினுடைய யதார்த்தம். இதை போய் பிடிச்சி வச்சுட்டு நீங்க ஒரே இடத்துல உட்கார்ந்துருக்கீங்க அப்படின்னா, அந்த எப்படி ஒரு குட்டையில ஒரு தண்ணீர் தேங்கி நின்று கொசுக்களும் புழுக்களும் மொய்க்கிறதோ அது மாதிரி நம்மளையும் மொய்க்க ஆரம்பிச்சிடும். கொஞ்சம் கடந்து செல்ல கற்றுக்கொள்ளுங்கள். மன தைரியத்தையும் மன பக்குவத்தையும் கொண்டு வாருங்கள். இதுதான் வாழ்க்கையுடைய யதார்த்தம். தயவுசெய்து பெண் பிள்ளைகளை பெற்றிருக்கக்கூடிய பெற்றோர்களுக்கு ஒரு எச்சரிக்கை. உங்க பிள்ளைங்களை கட்டி கொடுக்கிற இடத்துல ஏதோ சொகுசா வாழணும்னு போய் சொல்லி கொடுக்காதீங்க. அங்க என்ன கஷ்டம் வந்தாலும் எப்படி வாழணும், எப்படி இருக்கணும்னு சொல்லி கொடுங்க. இப்ப புது வகையான ஒரு மெத்தடை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. கல்யாணம் பண்ணி போறது, ஒரு குழந்தையை பெற்றுறது, கணவனை விட்டு பிரிஞ்சு அவங்க வீட்டுக்கு போயிட வேண்டியது, கடைசியில மிரட்டி மிரட்டி அவனுடைய சொத்துக்களை பூரா வாங்கிக்கிற வேண்டியது. அங்கே போய் உட்கார்ந்துட்டு நான் சேர மாட்டேன், நான் வைக்க மாட்டேன், நான் தனியா தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு எத்தனை குடும்பங்கள் பிரிஞ்சு கொண்டே உட்கார்ந்து. இதுக்கெல்லாம் காரணம் யாரு? தாய் ஆகிய பேய்கள் தான் காரணம். சொல்லி கொடுக்க வேண்டியதை ஒழுங்கா சொல்லி கொடுத்துட்டோம் அப்படின்னா அங்க எந்த பிரச்சனையுமே வராது. நம்ம பிள்ளைகளுக்கு என்ன சொல்லி கொடுக்குறோம்? மாமியாரப்போ அவங்க ஏதாவது சொன்னாலும் நீ மண்டக்கணமா பேசு, புருஷன் ஏதாவது சொன்னாக்கா அவனை போட்டு தள்ளிரு, வரும்போது மூஞ்சியை சுண்டிரு, அப்படியே கையை இறுக்கிட்டு, சம்பாதிக்கலைன்னா அவனை கழுவி கழுவி ஊத்து, வீட்டுல இருக்க விடாத, குண்டு சேர்த்து குத்திக்கிட்டே இரு, வண்டி மாடு ஓடணும்னா கம்பு எடுத்து குத்திக்கிட்டே இருக்கிற குத்திக்கிட்டே இரு, விடாத, மாமியாரை எதையும் பேச விடாத, நாத்தனார பக்கத்துல விடாத, விளக்கமாறு எடுத்து விரட்டு, எல்லாம் சொல்லி கொடுத்து அனுப்பிட வேண்டியது. அங்கே போயிட்டு இந்த அம்மா உடனே அவங்களை என்ன பண்றது? என் மகன் கஷ்டப்படுது. யாரு? இம்புட்டு சேட்டையை செஞ்சு விட்டுட்டு இந்த அம்மா என்ன சொல்றா? என் மக கஷ்டப்படுது, நான் தெரியாம கட்டி கொடுத்துட்டேன். புராடுனா புராடு, உலக மகா புராடு சாமி. அந்தோனியார் பார்த்தாருன்னா இடுப்பு இருக்க கயிறை கழிட்டு விரட்டு விரட்டுன்னு விரட்டுவார். ஏன்னா அப்படி ஒரு பெண் பிள்ளைகளை சொல்லிக் கொடுத்து இன்னைக்கு சமுதாயத்தை சீரழிக்காதீர்கள். தவறுகளை செய்த பிறகு சும்மா நான் நல்லவள் நல்லவன் என்று பொய் சொல்லி கடவுளை பழிக்காதீர்கள். நீங்க எப்ப தெரியுமா கடவுளை பழிக்கிறீங்க? நீங்க செய்யறத தவறு, அதை நியாயப்படுத்துறீங்க பாத்தீங்களா? அப்பொழுதுதான் கடவுளை பழித்து கொண்டிருக்கிறீர்கள். ஒரு மகளை பெற்று எடுத்திருக்கிறோம், வேற வழி இல்லை, அந்த இடத்திற்கு வாக்கப்பட்டு போகணும். இல்லாட்டினா மாப்பிள்ளைய வீட்டுக்கு வாக்கப்பட்டு வர வைக்கணும். வர வச்சாச்சு அப்படின்னா அந்த இடத்தில் அந்த குடும்பத்திற்கான தக்கருக்கு நம்ம ஒரு கொஞ்சம் சூழ்நிலையை மாற்ற வேண்டும். ஏதோ ஒரு ஆண்டுகள் எடுத்துக்கொள்ளலாம், 6 மாதங்கள் எடுத்துக்கொள்ளலாம், குடும்பத்துடைய பழக்க வழக்கங்களை பழகிக்கொள்ள. ஆனால் இன்று பார்க்கக்கூடிய கேட்கக்கூடிய கவுன்சிலிங்க்கு வரக்கூடிய ஒவ்வொருவரும் சொல்லக்கூடியதான் கணவன் நோய் பிரிஞ்சிருக்கிறாங்க. காரணம் அப்படித்தான். ஒரு குழந்தை பெற்றெடுத்தோன்னா அம்மா வீட்டுக்கு போயிட வேண்டியது, தீர்த்தம் குடிக்க போறவங்க போக வேண்டியது, அப்படியே கஞ்சியை பூரா குடிச்சிட்டு அங்கேயே உட்கார்ந்துருக்க வேண்டியது. இங்கே கணவன் காஞ்சி போய் வீட்டில் உட்காந்துருப்பான். அப்புறம் சாமியார்கள் எங்களை போட்டு மொக்க வேண்டியது, சாமி சேர்த்து வைங்க சேர்த்து வைங்க. அதுக்குதான் நாங்க சொல்லுவோம், கல்யாணத்திலே சொல்லுவோம், கடவுள் இணைத்ததை சாமியார் இணைத்ததை மாமியார்கள் பிரிக்காமல் இருந்தா எங்களுக்கு எந்த பிரச்சனை வரும்? ஒரு பிரச்சனையும் வராது. அப்ப அந்த இடத்துல என்ன சொல்ல வேண்டும்? என் பிள்ளை மகளே, தெரிந்து கொள். குடும்பம் வாழ்க்கை என்றால் இப்படித்தான். கஷ்டங்கள் இருக்கும், மேடு பள்ளங்கள் இருக்கும், சரிவுகளும் இருக்கும், சங்கடங்களும் இருக்கும். அந்த இடத்தில் நீ எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முடிவுகளையும் பார்த்துக்கொள். அங்கு நீ அந்த குடும்பத்தையும் அனுசரித்துதான் செல்ல வேண்டும். இரண்டாவது, அங்கு இருப்ப மாமனார் மாமியார் கொழுந்தனார் விளக்கமார் நாத்தனார் எல்லாருமே கவனிச்சுக்க, மனிதர்கள் தான். அவர்களுடைய இதயங்களும் சதையால் தான் இணைப்பப்பட்டிருக்கிறது ஒழிய அவர்கள் ஒன்றும் இரும்பால் செய்யப்பட்ட இரும்பு தூண் கிடையாது. நீ சொல்லக்கூடிய திட்டக்கூடிய வார்த்தைகள் எல்லாம் அவர்கள் தாங்கி கொண்டிருப்பதற்கு. இப்ப நான் மருமகளுக்கு மட்டும் வைக்கல, இப்ப அடுத்து மாமியாருக்கு வருவேன். சதையால் தான் நிரப்பப்பட்டிருக்கிறத ஒழிய அது இரும்பால் ஆனதனால் நம்ம போய் கத்தி எடுத்து குத்திக்கிட்டே இருக்க கூடாது. மாமியார் குத்து, நாத்தனார குத்து, கணவரை குத்து, அப்படி குத்திக்கிட்டே இருக்கக்கூடாது வார்த்தையான கத்தியால். அதை நம்ம கொஞ்சம் ஆழமாக பொருள் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்து மாமியார்கள்,
மாமியார்களே உங்கள் மருமகளே ரொம்ப சோதிக்காதீங்க. அது சோதனை ஓட்டம் பார்ப்பதுக்கு டவுன் பஸ்ஸும் கிடையாது, பிரைவேட் பஸ்ஸும் கிடையாது. பஸ் ஆயில் போட்டாச்சு நல்லா ஓடுதா ஓடலையான்னு பார்க்கறதுக்கு நீங்கள் ஒரு நிலை தான் அது. ஒரு மனிதனை ரொம்ப சோதிக்க கூடாது. ஒரு எல்லை உண்டு, எல்லாத்திற்கும் ஒரு எல்லை உண்டு. அந்த எல்லையை நீங்கள் சரியாக பரிமாற்றணும். ஏன் சொல்லுகிறேன் என்றால், நீங்க ரொம்ப சோதிக்கிறீங்க அப்படின்னா உங்கள் மீது எரிச்சல் வர ஆரம்பிச்சிடும், கோபம் வர ஆரம்பிச்சிடும், பொறாமை வர ஆரம்பிச்சிடும். மருமகள்களும் ஒரு மனுஷிதான் என்பதை நீங்கள் மறந்து விடக்கூடாது. ஒரு எல்லை உண்டு. தாய் தகப்பனை விட்டுவிட்டு சகோதரர்களை விட்டுவிட்டு ஒரு இடத்திற்கு நம்மை நாடி தேடி வந்திருக்கிறார்கள் என்றால், அவர்களை சோதித்து சோதித்து சோதனை ஓட்டம் பார்த்து கொண்டிருந்தோம் என்றால் அவர்களுக்கு வாழ்க்கையோட எரிச்சல் தான் ஏற்படும். ஏனென்றால் தாயின் வீட்டில் சுதந்திர பறவைகளாக இருந்திருப்பார்கள். மாமியார் வீட்டை சிறையடைந்த பறவைகளாகத்தான் மாற்றிவிடக் கூடாது. அது நாம் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அந்தோனியார் சொல்வதை போலத்தான் மனிதர்களுக்கு இந்த உலகில் வாழ சுதந்திரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் ஏனோ இன்னொரு மனிதன் ஒருவனை சிறைபிடிக்கத்தான் பார்க்கிறானே ஒழிய அவன் சிறகடித்து பறக்க விடுவதில்லை என்று சொல்லுகிறார். எனவே நாம் ஒவ்வொருவரையும் சிறகடிக்க விடுகிறோமா, இல்லை சிறகு விரிக்கும் போதே வெட்டி விட பார்க்கிறோமா என்று நாம் ஆழமாக சிந்தித்து பார்க்க வேண்டும். எனவே நாம் நம்முடைய உறவுகளை சற்று நேசிக்கும் போதுதான் அந்த இடத்தில் நமக்கான ஒரு உரிமை இருக்கிறது. பரவாயில்ல, மாமியார் நமக்கான மரியாதையை கொடுக்குறாங்க, நமக்கான ஒரு நிலையை கொடுக்குறாங்கன்னு தெரியும். இந்த காலத்துல மாமியார்களோட திருத்திடலாம், ஆனா மருமகள்களை திருத்துறது அவ்வளவு கஷ்டமா இருக்கு. ஏன்னா உட்கார்ந்து பேசுறாங்க, அந்த அம்மா என்னடான்னா என் டேபிள்ல ஒரு சங்கு இருக்கு, பேர் எழுதுனது, என் பேர் எழுதி ஒரு சங்கு ஒன்று கொடுத்துருந்தாங்க. பொசுக்குன்னு அந்த சங்கு எடுத்து மாமியார் அடிக்க போயிடுச்சு. ஏத்தா வையே, நீ வாட்டுக்கு அடிச்சுட்டு போயிருவ, பேர் என் பேர் இருக்கு, நான் அடிச்சு கொண்டு விட்டோம், யானையே கொண்டு போலீஸ் ஸ்டேஷன் வச்சு போயிருவேன், கொண்டாங்க அதை கூட அந்த சங்கை கொடுங்க, வைய பொறுமையா உட்காரு, என்ன பிரச்சனை? நான் என்ன ஃபாதர் வழக்கமா எடுத்து கூட்டிக்கிட்டு இருக்கேன், எங்க மாமியா அப்பதான் சுரக்காயை சீச்சு போட்டு அந்த சதையை கொண்டு முன்னாடி போட்டு வராங்க. கோபம் வருமா வராதா? அதையும் கத்திட்டு அப்படி, ஏன்டா சுரக்காய் சதையை போட்டதுக்கா சங்கு எடுக்க போற நீ? அப்ப சுரக்காய்க்கே சங்குனா வேற ஏதாவது போட்டிருந்தா அந்த மாமி என்ன இருக்கும், மங்கு எடுத்துட்டு ஒரே போடுதேன். இன்னைக்கு மனிதனை சிறைபிடிக்க பார்க்கிறோமே ஒளியே அவனை சிறகடித்து பறக்க விடுவதில்லை. சற்று ஆழமாக சிந்தித்து பார்க்க வேண்டும். இப்ப அடுத்ததாக கணவர்மார்களுக்கும் மாமனார்மார்களுக்கும் வரணும். ஏன்னா எல்லாருக்கும் வச்சிருந்தோம் பத்தியலா, நான் பூசி முடிச்சுட்டு இறங்கி போய் மருமக கூட்டங்கள் வந்துடும் என்னைய முக்கிறதுக்கு. நீங்க என்ன நாங்க மட்டும்தான் தப்பு பண்றோமோ, மாமியாரெல்லாம் தப்பு பண்ணலையோ அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை சங்கடப்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு வந்து மாமனார்களுக்கும் கணவர்மார்களுக்கும் சேர்த்துதான் தன்னால் முடியும், வாழ்க்கையை நிறைவாக கடத்த முடியும், என்னை நம்பி வருபவளை நான் காப்பாற்ற முடியும் என்றால் திருமணம் செய்ய. என் மனைவி வருவா, அவ கழுத்துல போட்டிருக்க நகையை வச்சுதான் என் குடும்பத்தை ஓட்டணும்னு நினைச்சா, தயவு செய்து தாய்மார்கள் இருக்கிறீங்க, உங்க ஆண் பிள்ளைகள் யாராவது அப்படி இருந்தாங்கன்னா கல்யாணம் பண்ணி வச்சிடாதீங்க. நீங்க மிகப்பெரிய ஒரு பாவம் செய்கிறீர்கள் என்பதற்கு சமமாகும். பல கூறுகட்ட குக்கர்கள் சொல்வது போலத்தான், அதெல்லாம் கால் கட்டு போட்டா எல்லாம் சரியாயிடலாம். என்ன சொல்லுவான், கால் கட்டு போட்டா இது என்ன காலமாடா கால் கட்டு போட்டு உட்கார வைக்கிறதுக்கு? கொஞ்சம் ஆழமா சிந்திச்சு பார்க்கணும். இவன் அடங்குறதுக்காண்டி ஒரு பிள்ளையுடைய வாழ்க்கையை நம்ம கெடுக்கலாமா? அப்ப ஒரு பெண் பிள்ளையினுடைய வாழ்க்கையை கெடுப்பதற்காக இவன் வீட்டில் சொகுசாக உட்கார்ந்து சோறு சாப்பிடுறதுக்காக ஒரு பெண் பிள்ளை அங்கிருந்து தாய் வீட்டில இருந்து எல்லாத்தையும் சீதனமா கொண்டு வந்தது பூரா அடகு வச்சு தின்னு கடைசியில மனைவி ஒண்ணும் இல்லைன்னா மனைவியை விரட்டி விட்டுரும். அப்படிப்பட்ட பிள்ளைகளுக்கு தயவு செய்து திருமணம் செய்து வைக்காதீர்கள். அப்படிப்பட்ட ஒரு கொடுமையான ஒரு பாவத்தை செய்து என்றால் கடவுள் உங்களை ஜென்மத்துக்கு மன்னிக்கவே மாட்டார். கண்டிப்பா. அப்பொழுது பையனுக்கு என்ன சொல்லிக் கொடுக்க வேண்டும்? மகனை கவனி, வாழ்க்கை என்பது இப்படித்தான் இருக்கும். உன்னை நம்பி வரக்கூடிய ஒரு பெண்ணை நீதான் தைரியமாக காப்பாற்ற வேண்டும், எந்த காலத்திலும் கைவிடக்கூடாது என்று சொல்லி கொடுக்க வேண்டும். இந்த மாமனார்மார்களுக்கு ஒரு வேண்டுகோள். என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, மருமக வரும், மகன்கிட்ட காசு கேட்கறத விட மருமகள்கிட்ட தான் இப்ப காசு கேட்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் ஆயிப்போச்சு. காசு கொடுக்கலன்னா அவன் மருமக கிடையாது, எங்கே பார்த்தாலும் காசு கொடுன்னு கேட்கக்கூடிய ஒரு சூழ்நிலை, ஒரு நிலை இப்போ ஓடிக்கொண்டு இருக்கிறது. அதை கொஞ்சம் எச்சரிக்கையா நான் பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது. மருமகளை பற்றியும் சரி, இல்லாது பொல்லாததுகளை எல்லாம் வெளியில் பரப்பி விட்டு குடும்பத்தில் சண்டைகளை உருவாக்கி விட்டு சங்கடப்படுத்தக்கூடிய சூழ்நிலைகளும் இன்று அதிகமாக மாறிவிட்டது. இப்ப எல்லாருக்கும் சேர்த்து ஒரே ஒரு வார்த்தை சொல்றேன். நீங்க தாயாக இருந்தாலும் சரி, மாமியார் இருந்தாலும் சரி, மாமனா இருந்தாலும் சரி, கணவனா இருந்தாலும் சரி, மனைவியா இருந்தாலும் சரி, உங்க குடும்பத்தில் நடக்கிறத இன்னொருத்தவங்க போய் சொல்லாதீங்க. உங்க மாமியார் பிரச்சனைனா உங்களோட முடிச்சுக்குங்க, உங்க அம்மா பிரச்சனைனா உங்களோட முடிச்சுக்குங்க, உங்க பிள்ளைகள் பிரச்சனைனா உங்க பிள்ளைகள் உங்களுக்கு உங்க பிள்ளைகளுக்கு இடையே முடிச்சிருங்க. நீங்க பார்ப்பவர்கள்ட்ட போய் என் மாமியார் இப்படி இருக்காங்க, என் மருமக அப்படி இருக்கிறாங்கன்னு சொல்லாதீங்க. ஏன் சொல்றேன்னு கவனிங்க.
உங்கள் இருவருக்கும் இடையே சண்டை ஏற்பட்டால் இருவரும் சமாதானம் ஆகிவிடலாம் ஒரு காலத்தில், ஒரு நேரத்தில். ஆனா நீங்க இன்னொருத்தட்ட உங்க பிரச்சனையை கடத்திட்டீங்கன்னா அவன் போய் சொல்ற சொல் பயங்கர சொல்லா இருக்கும். நீங்க சொல்லாததையும் சேர்த்து கொண்டு சொல்லுவான். ஓ மாமியார் என்ன சொல்லுச்சு தெரியுமா, முடிஞ்ச அந்த குடும்பம் ரெண்டா பிரிஞ்சிடும். இன்னைக்கு அப்படித்தான் பல குடும்பம் பிரிஞ்சு போய் கிடக்கிறதுக்கு காரணம், இன்னொருத்தன் மூணாவது மனுஷன் சொன்னதை கேட்டுட்டு தான் பிரிஞ்சு போய் உட்கார்ந்துருக்கணும் ஒழிய நாம் நேர்பட காதுபட கேட்டிருக்கவே மாட்டோம். நீங்கள் காதுபட கேட்டிருந்தால் அந்த பிரச்சனையவே கொண்டு வர மாட்டீர்கள், எளிதாக முடிந்திருக்கும். உங்களுடைய பிரச்சனை நீங்களே அமர்ந்து அதை சமாதி கட்ட பாருங்கள். சும்மா போட்டுக்கிட்டு நம்ம வெளியில போய் நீங்கள் சொல்லி கொண்டிருப்பதா உங்க குடும்ப பிரச்சனை தீர்மானம் தீராது, வளரும். எப்படி ஒரு கண்டை வச்சதுக்கு அப்புறம் தண்ணி ஊத்தி வளர்க்கிறோமோ அது மாதிரி நம்முடைய குடும்ப பிரச்சனையை 4 பேர்ட்ட சொல்றதன் மூலமாக அது வளருமே ஒழிய அது சாகாது. எதை சாகடிக்க வேண்டுமோ அதை சாகடிக்க வேண்டும், எதை வளர விட வேண்டுமோ அதை வளர விட வேண்டும். ஏன்னா அன்பிற்குரிய பிள்ளைகளை, நீங்கள் ஒரு அந்தோனியாருடைய பக்தர்களாக இருக்கும்போது அந்தோனியார் சொல்லக்கூடிய அந்த ஒரு ஒற்றை வரிதான், பிறரை சிறகடித்து பறக்க விடுங்கள், சிறைபிடிக்காதீர்கள் என்பது போலதான். முதலில் அவர் சொல்லக்கூடிய வார்த்தை, முதலில் நீங்கள் பறங்கள், அப்பொழுதுதான் பிறரையும் பறக்க விட மனம் தெரியும், கரம் தெரியும் என்று சொல்லுகிறார். எனவே நாமும் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வாழ எச்சரிக்கையாக இருப்போம், துணிவாக இருப்போம். குடும்பத்தில அந்தோனியார் சொல்லக்கூடியதான், பேகஸ் என்ற நதி ஒன்று உண்டு. அந்தோனியார் இறந்தும் நம்மோடு இருக்கிறார் என்பதற்கான புதுமைகள் இந்த வரிசையின் பட்டியலே நான் சொல்லுகிறேன். பேகஸ் என்ற ஒரு நதி ஒன்று உண்டு. அந்த நதியிலே ஒரு பெண்மணியை சாத்தான் தள்ளிவிட பார்க்கிறான். அந்த பெண்மணிக்கு சொல்லுகிறான், நீ பேகஸ் நதியிலே குதி, நீ இறந்தால் உனக்கு சொர்க்கம் கிடைக்கும் என்று சொல்ல, ஆகா இது யார் சொல்லக்கூடியதோ என்று தெரியாமல் அந்த பெண்மணி விழித்துக் கொண்டிருக்கிறார், தவித்துக் கொண்டிருக்கிறார். அப்பொழுது அவர் அந்தோனியாருடைய நவநாளிலே மிகவும் ஆழ்ந்த பக்தி கொண்டிருப்பதனால் அந்த நவநாளுக்கு சென்று, அந்தோனியாரே எனக்கு இப்படி ஒரு குரல் கேட்கிறது, வேகஸ் நிலை விழுந்து சாவு என்று சொல்லுகிறது, நான் செத்தால் சொர்க்கத்திற்கு செல்வேன் என்று சொல்லுகிறது, நான் சாகவா வேண்டாமா, நான் செத்தால் நீர் என்னை சொர்க்கத்திற்கு எடுத்து போவீரா இல்லை என்று அந்தோனியாரிடம் கேட்கிறாள். அந்தோனியார், அதனால தான் இன்னைக்கு பார்த்தோம்னா வீடுகளில் பார்த்தீங்கன்னா அந்தோனியார் துணின்னு ஒன்று வச்சிருப்போம், அந்தோனியார் சிலுவை ஒன்று வச்சிருப்போம், இந்த கட்டம் போட்டுட்டு அதை கண்ணாடி போட்டு வச்சிருப்பாங்க, அந்த அந்தோனியாருடைய படம் வச்சிருப்பாங்க. அப்ப அந்தோனியார் அந்தோனியார் காட்சி கொடுக்கும்போது அந்த பெண்மணி அப்படியே திகைத்து மயக்கம் அடைகிறார். மயக்கம் அடைந்த பிறகு அந்தோனியார் ஒரு துணி ஒன்று கொடுக்கிறார், அந்த ஒரு எழுத்துக்கள் அடங்கிய துணி ஒன்று கொடுக்கிறார். அதை அவரே அந்தோனியாரே அவர் கைவிட எழுதி அதை கட்டிவிடக்கூடிய ஒரு சூழ்நிலை. அந்த துணியில் எழுதியிருந்த வார்த்தை இதுதான், இதோ ஆண்டவருடைய சிலுவை, சத்துருக்களை ஓடி ஒளியுங்கள், யூதா கோத்திரத்தின் சிங்கம் தாவீதின் அரியணை வெற்றி கொண்டது, அல்லேலூயா ஆமென் என்ற ஒரு வார்த்தை அதில் ஒளிய ஆரம்பித்தது. உடனடியாக அதை கையில் கட்டிய பிறகு அவள் துணிந்து செல்லுகிறார், எந்த ஒரு சாத்தானுடைய தொந்தரவும் இல்லை. அதை கேள்விப்பட்ட அந்த நாட்டினுடைய அரசன், இவளுக்கு எப்படி கிடைத்தது இது என்று அவளுடைய கையில் இருந்து அவளை அழைத்து அதை பறித்து கொள்கிறார். உடனடியாக அவளை பறித்த உடனேயே சாத்தான் அவளுக்குள் வந்த மாத்திரத்தில் அவர் பேகஸ் நதியில் போய் சாவு, குதித்து சாவு என்ற ஒரு வார்த்தை தொடங்க ஆரம்பிக்கிறது. உடனடியாக அந்த பெண்மணி அதில் குதித்து சாவ போற நேரத்தில் ஊர்க்காரர்கள் அனைவரும் சென்று அந்த அரசனை முறையிடுகிறார்கள். அந்த அரசன் மனம் இறங்கி அந்த துணியை எடுத்துக்கொண்டு அவளுடைய கையிலே கட்டுகிறார். அவள் மீண்டும் சுகமடையக்கூடிய அந்த சூழ்நிலை. அதனால்தான் இன்றும் நம்மவர்களுடைய இல்லங்களில் பார்த்தோம் என்றால் அந்தோனியாருடைய சிலுவை என்ற ஒரு ஜெபம் ஒன்று உண்டு. இரண்டாவதாக பார்த்தோம் என்றால் பலர் என்னிடம் எழுப்பிய கேள்விதான், அந்தோனியாருக்கு எதுக்கு உப்பு வைக்க வேண்டும், அந்தோனியாருக்கு எதுக்கு உப்பு வைக்க வேண்டும்? அந்தோனியார் சமைக்கும் போது அவருக்கு தேவைப்படும் உப்பு வைக்கிறோம், எண்ணெய் வைக்கிறோம், ஊதுபத்தி வைக்கிறோம். ஒரு பெண்மணிலாம் ஊதுபத்தி அந்தோனியாருக்கு பத்த வைக்கிறங்கிற பேர்ல பக்கத்துல ஆரோக்கியமாதா இருந்திருக்காப்புல, அந்த ஊதுபத்தி ஸ்மெல்லு ஆரோக்கியமாதாக்கு போகக்கூடாதான். அதனால அந்தோனியாருக்கு மூக்குக்கு நேர ஒரு செவுறு கட்டி ஒரு குலை வச்சு அவருக்கு மட்டும் போற மாதிரி வச்சிருக்காப்புல. இந்த மாதிரி ஆண்டுக்கு ஒரு முறை இந்த பெயிண்ட் அடிக்கும் போது பிரிக்கிறாங்கல்ல, அது மாதிரி ஆண்டுக்கு ஒரு முறை அந்த சிறுவத்தை சுத்தப்படுத்தும் போது அதை கழட்டி பார்த்துக்கிறாங்க. அந்தோனியார் மூக்கு கருகி போய் கிடக்கு. காரணம், யாம்ட்டு போக அந்தோனியாருக்கு மட்டும்தான் போகணும், வேற யாருக்கும் போகக்கூடாது, ஆரோக்கியமாக கூட போகக்கூடாது என்று பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை நம்ம பார்க்கணும். புகை நறுமணங்கிறது 4 இடத்துக்கு போனாத்தே அது நறுமணம். அதை விட்டுட்டு அந்தோனியார் மூக்குக்கு தான் போகணும்னா பாவம், அவர் என்ன பாவம் பண்ணாரோ தெரியல. அது ஒன்று. இப்போ எதுக்கு உப்பு போடுறோம்? உப்பு என்பது என்ன, அதனுடைய பண்பு என்ன? இப்போ மீனை பிடிக்கிறாங்க, அது கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணலாம்? உப்பு போடுறோம். உப்பு இல்லாத பண்டம் குப்பையிலேன்னு சொல்றது மாதிரி அதான். நீ மனிதனாகிய நீ உப்பினுடைய தன்மையோடு இரு, உப்பற்று இருந்து விடாதே. அதாவது கிறிஸ்துவோடு இரு, என்றும் கெடாத கிறிஸ்துவோடு நீ இணைந்து விட்டாய் என்றால் உன்னுடைய மதிப்பு உயரும்.
இல்லை என்றால் நீ உப்பு மட்டமானால் எப்படி மிதித்து செல்வோமோ அதே போல் உன்னையும் மிதித்து செல்வார்கள் என்பது சொல்லப்படக்கூடிய ஒரு சூழ்நிலையாக இருக்கிறது. அதே போல தான் அந்தோனியாருக்கு மிளகு செய்து தூக்கி போடுவான். ஏன் மிளகு போடுறான்? இப்ப மிளகினுடைய தன்மை என்ன? மிளகினுடைய தன்மை என்ன? மிளகுடைய மருத்துவ குணம் என்ன? காரமா இருக்கும். 2 மிளகாய் வாங்கி கடிச்சிட்டு போக வேண்டிய என்ன காரமா இருக்குன்னா, உங்களுக்கு கொடூர நோய் இருக்கா இல்லையான்னு மிளகை வச்சுதான் கண்டுபிடிக்கணும். எப்படின்னா, நாங்க ஒரு முறை சாமியார் குடிக்கும் போது எங்களுக்கெல்லாம் உடல் பரிசோதனை செய்வாங்க. ஏதாவது கோளாறு இருந்துச்சுன்னா வீட்டுக்கு அனுப்பிச்சு விட்டுருவாங்க. அப்போ நாங்கள் மருத்துவமனையில் இருக்கும்போது என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, போய் பரிசோதனை பிளட் செக்கப்ல இருந்து எல்லா செக்கப்பும் பண்ணணும். அப்போ பண்ணி முடிக்கும் போது போனால் ஒரு கிளை உட்கார்ந்துருந்தாப்புல இங்கே ஒரு ஆயா, என்னப்பா அப்படி வந்திருக்கிறீங்களே, யாருப்பா நீங்கள் இந்த மாதிரி செக்கப் பண்ணுறது வந்து? அதுக்கு ஏப்பா இங்கே வாரிய, உங்கள் வீட்டில் அடுப்படி இல்லையா? போய் ஒரு மிளகு எடுத்து கடிச்சு பாருங்க, உரைச்சிச்சு அப்படின்னா உங்களுக்குள்ள குணமாக்கக்கூடிய நோய் தான் இருக்கு, குணமாகாத நோய் இருக்காது. மிளகு உரைச்சிச்சு அப்படின்னா உங்கள் உடம்புல குணமாகிற நோய் தான் இருக்கு, குணமாக்க முடியாத நோய் இல்லை. அதனால வீட்டுக்கு போங்க, போய் கடிச்சு பாருங்க. நாங்களும் விட்டோம், பறிஞ்சவங்க கிளம்பி 30 பேருமே கடிச்சோம். மிளகு எடுத்து கடிச்சு 4 பேருக்கு பாவம் உரைக்கல. அவங்க ஈரக்குளம் துடிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஆஹா, உரைக்கலையே, போச்சே, என்ன நோய் இருக்கோ தெரியலையே. நான் தான் சொன்னிட்டே, நீங்க கடிச்சது பப்பாளி விதை, அது மிளகு கிடையாது. அதுல கூட கலப்படம் பண்ணிட்டு நம்ம தான்டா கண்டுபிடிக்க வேண்டியா இருக்கு அப்படின்னு சொல்லி 4 கடிச்சது பப்பாளி விதை. மிளகுங்கிற பேர்ல அந்த விதையை காய போட்டு சேர்த்து விட்டுருக்குறாங்க, கண்டுபிடிச்சு விட்டாச்சு. அப்படி பார்த்தோம்னா அடுத்து உண்மையான மிளகு கடிக்கிறாங்க, உரைச்சிருச்சு, அது வேற. மிளகு என்பது ஒரு மருத்துவ குணம். இன்னைக்கு கேன்சர் இருக்கு, கேன்சரே இருந்தாலும் அந்த மிளகை சாப்பிடும்போது உரைக்குது அப்படின்னா அவங்களுக்கான மருந்து இந்த உலகத்தில் இருக்கிறது என்பது பொருள். அதனால தான் பார்த்தீங்கன்னா வீட்டில் பாம்பு கடிச்சோன்னா, பாம்பு வீட்டில் எல்லார் வீடுகளையும் மிளகா, கல், எலுமிச்சம்பழம் எல்லாத்தையும் கட்டி வச்சிருக்கக்கூடிய காரணமாக தான். மிளகா உரைச்சிச்சு அப்படின்னா பாம்பு கடிச்சோன்னே அவனுக்கு உயிர் காப்பாற்றப்படலாம். மிளகா கடிச்சோன்னா உரைக்கல, அவனை தூக்கி போய் புதைச்சிருங்க அப்படிங்கிற சொல்லக்கூடிய ஒரு உண்மைதாங்க. அப்ப இந்த மிளகை போல என் உடம்பில் இருக்கக்கூடிய நோயை நான் கண்டறிவதற்கு உதவக்கூடிய விதமாக அந்தோனியார் இருக்கிறார் என்ற ஒரு உண்மையான ஒரு நோக்கத்தோடு தான் நம்ம செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். என அன்பிற்கினியவர்களே, நாமும் நம்ம உடம்பிற்குள் சாத்தான்களை நுழைய விட்டோம் என்றால் அது நம்மை கொன்று விடும். எனவே சாத்தான்களை விரட்ட நாம் என்ன செய்ய வேண்டும்? நான் சொன்னது தான் எனக்கு குடும்பத்துக்கு தேவையானதான். எனக்கு தெரியும், நான் பைபிளை உங்களுக்கு விளக்கம் கொடுத்துட்டு போயிட்டே இருக்கலாம், கொடுக்க முடியாது. ஆனால் இந்த குடும்பத்தில் நடக்கக்கூடியது யாரும் உங்களுக்குலாம் சொல்ல மாட்டாங்க. அல்லேலூயா, ஆண்டவரே இயேசுவுக்கே புகழ், மரியே வாழ்க, அல்லேலூயா இயேசுக்குள்ள பிரைசரா சொல்லிட்டு நானும் போகலாம், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா இன்னைக்கு என்னத்தை சொல்லணுமோ அதை சொன்னாதான் மனிதர்களிடம் மக்களிடமும் பதியும். நான் சும்மா இயேசுக்கு புகழ் சொல்லிட்டு போயிட்டே இருந்தேன்னா இயேசுக்கு புகழ் தான். நம்மளுக்கு எப்பொழுது அந்த வாழ்க்கை கிடைப்பது என்பதை நாம் ஆழமாக சிந்தித்து பார்க்க வேண்டும். எங்கே போனாலும் சரி, வாழ்க்கைக்கான நிகழ்வு என்ன, எனக்கு இன்றைய பாடம் என்ன, இன்றைய நிகழ்வுகளில் நான் எனக்கு ஏற்படக்கூடிய மாற்றம் என்ன அப்படிங்கிறது ஒன்று சின்னது. நம்ம நினைக்கிறோம் பல நேரத்தில் என்கிட்ட எல்லா மாற்றமும் உடனே வரணும், கிடையாது. எல்லா மாற்றமும் உடனே வராது. ஒரு குழம்பு கொதிக்கணும்னா என்ன பண்ணணும்? அடியில முதல்ல தீ எரியணும். அப்ப எனக்குள்ள எரியக்கூடிய தீ என்ன, அந்த தீ என்னை எப்படி பார்க்க வேண்டும் என்பதை சிந்திக்க வேண்டும். இப்போ உதாரணத்துக்கு ஒண்ணுதான், உங்களுக்கு பிடிக்காதவங்க பக்கத்துல இருக்காங்க, மன்னிக்க முடியல, பிடிக்கல, எரிச்சலா இருக்கு, அவங்களை பார்க்கல. நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே ஒரு செயல் அதான். என்னன்னா, அவர்களை பார்க்கும்போது திரும்பிடுங்க. ஒண்ணு, திரும்பிட்டு கடவுள்கிட்ட சொல்லுங்க, இவனும் நல்லா இருக்கட்டும், இவன் குடும்பமும் நல்லா இருக்கட்டும், முடிஞ்சு போயிட்டே இருக்கு. அவர்கள் என்ன வேண்டுகிறார்களோ வேண்டலே, அது நமக்கு தேவையில்லை. பிறர் பார்க்க வேண்டும் என்று நம்ம வேண்டக்கூடாது. நல்லா இரு, என்கிட்ட எனக்கு துரோகம் பண்ணிட்ட, இருந்தாலும் கடவுள் உன்னை மன்னிச்சு உன் குடும்பத்தை நல்லா ஆசீர்வதிப்பார். நீங்க வயிற்றுச்சலோட சாபம் விட்டீங்கன்னா நடக்கும். அதனால அந்த நேரத்தில் வயிற்றுச்சலோட சாபம் விடாதீங்க, வேணாம், பொழைச்சு போட்டோம். கடவுளே அனுமதிச்சிருக்கிறார் வாழ்றதுக்கு. ஏன்னா அவரே மழையை பொழிகிறார், எல்லாரு மேலேயும் பெய்யணும். அவரே கெட்டவன் நல்லவன் பார்த்து பெய்யறது இல்லை. விட்டுட்டு போங்களே, கடவுள் கரெக்டா அவர் செய்ய வேண்டிய வேலையை செய்வார். அதை நீங்களும் பார்ப்பீர்கள் என்பதுதான் உண்மை. அது வரைக்கும் பொறுமையாக கடவுள் நம்மை உயிரோடு தான் வைத்திருப்பார், எந்த ஒரு கட்டத்தையும் மாற்ற மாட்டார். நீங்க இப்போவுமே வீட்டில் போய் உட்கார்ந்து பாருங்களே, உங்களுக்கு துரோகம் செய்தவர்கள், உங்களை ஏளனப்படுத்தியவர்கள் உங்கள் முன்பாக வேண்டுமென்றால் சிரிப்பார்கள். ஆனால் இல்லத்திற்குள் சென்றீர்கள் என்றால் மிகப்பெரிய வருத்தம் உண்டு. எவ்வளவு பெரிய வீடு இருந்தாலும், கார்கள், பங்களாக்கள், நகைகள் எவ்வளவு இருந்தாலும், பிள்ளைகள் எவ்வளவு இருந்தாலும், அவன் தனிமைப்பட்டவனாகத்தான் இருப்பான். அதை நீங்கள் ஆழமாக பொருள் புரிந்து கொள்ள வேண்டும். இதுதான் மனிதனுடைய யதார்த்தமான வாழ்க்கை. எனவே நீங்களும் உங்களை துன்புறுத்துவரை ஆசீர்வதியுங்கள். சரி ஆண்டவரை, இவனையும் காப்பாத்துங்க, எப்படியோ போயிட்டே இருங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருங்க. அந்தோனியார் நமக்காக தொடர்ந்து பரிந்து பேசக்கூடிய ஒரு சூழ்நிலை இருப்பார். என அன்பிற்கினியவர்களே,
குடும்பத்தில் பெண் பிள்ளைகள் பெற்றவர்களாக இருந்தாலும் சரி, பெண் எடுத்தவர்களாக இருந்தாலும் சரி, திருமணம் ஆனவர்களாக இருந்தாலும் சரி, திருமணம் ஆகப்போறவர்களாக இருந்தாலும் சரி, வாழ்க்கையை குறித்த நல்ல நோக்கத்தை வைத்து உங்கள் வாழ்க்கையை ஆரம்பித்தீர்கள் என்றால் குடும்பம் சிறப்பாக இருக்கும். குடும்பத்தில் பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்யும். நீங்கள் பிரிய வேண்டும் என்ற மனநிலை இருந்தால் தயவு செய்து இணைய வேண்டும் என்ற மனநிலையை வெட்டி விடுங்கள். சும்மா பேருக்கு ஊருக்காண்டி சொந்தக்காரங்களுக்காண்டி கல்யாணம் பண்ணிட்டு இவ கல்யாணம் பண்ணி பிரிஞ்சிட்டா, டிவோர்ஸ் வாங்கிட்டா, அப்படி வாங்கிட்டான்னு சொல்றதை விட நீங்கள் வாழ்ந்து காட்டுகிறீர்கள் என்பதுதான் நல்ல பேரை ஒழிய பிரிஞ்சு செல்வதில் அல்ல நல்ல பேர். நீங்கள் திட்டமிட்டு திருமணம் செய்ய வேண்டும். ஏனோ தானோ என்று திருமணம் செய்தீர்கள் என்றால் உங்களை இது கஷ்டப்படுத்தும். இரண்டாவதாக, முக்கியமாக நான் மாமியாருக்கும் மருமகளுக்கும் மாமனாருக்கும் கணவருக்கும் பிரசங்கம் வச்சுட்டேன். முக்கியமான ஒரு ஆளுக்கு பிரசங்கம் வைக்கிறேன். யாராவது ஒரு ஆள் உங்களை பெண் பார்க்க சொன்னாங்களோ, மாப்பிள்ளையை பார்க்க சொன்னாங்களோ, தயவு செய்து பொய் சொல்லிலாம் பார்க்காதீங்க. அவன் நல்ல பையன் பொய் சொல்லிட்டு திருமணம் முடிச்சதுக்கு அப்புறம் அவன் குடிச்சு களியாட்டம் ஆடிக்கிட்டு இருப்பான். அப்போ வந்துக்கிட்டு ஆமா பையன்னா அப்படித்தான் இருப்பேன், நாங்க பொய் தான் சொல்லுவோம், அதுக்காண்டி நீங்க தான் 4 இடத்துல விசாரிச்சு கட்டி கொடுக்கணும். இந்த பொய் புத்தலாட்டெல்லாம் சொல்லாதீங்க. ஆண்டவர் கையை வச்சுட்டார் அப்படின்னா உன் குடும்பத்துல என்னைக்கும் எந்திரிக்காது. இந்த மாதிரி பொய் சொல்லி திருமணம் நடத்துகிறவர்களை ஆண்டவர் ஒருபோதும் மன்னிக்க மாட்டார். எச்சரிக்கையா இருங்கள், ரொம்ப எச்சரிக்கையா இருங்கள். அப்படி நீங்க பொய் சொன்னீங்க அப்படின்னா ஆண்டவருக்கே கோபம் தான் ஏற்படும். ஏனென்றால் நீங்கள் செய்ய வேண்டிய புண்ணியத்தை நீங்களே அநியாயமாக மாற்றிவிட்டீர்கள் என்பதுதான் பொருளாக மாற்றப்படுகிறது. எனவே அந்தோனியார் சொல்லுகிறார், நீங்களும் பறங்கள், மற்றவர்களையும் பறக்க விடுங்கள் என்று சொல்லுகிறார். நாம் அவரையே நம்பி வந்திருக்கிறோம். நாம் எப்படி என்ன செய்ய போகிறோம் என்று சிந்தித்து பாருங்கள். குடும்பத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை அமர்ந்து நீங்களே முடித்து விடுங்கள். 3வது மனிதர்களை உள்ளே விட்டால் அவர்கள் வாழ்வார்கள், நீங்கள் சாவீர்கள் என்பதுதான் முக்கியம் என்பதை ஆழமாக சிந்தித்து பார்க்க வேண்டும். எனவே அந்தோனியாருடைய நவநாளிலே இன்று நாம் அவரையே பற்றியிருக்கக்கூடிய நாம், என் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனையை நீக்குங்க, என் தேவைகளை கொடுங்க, எனக்கான எல்லா விண்ணப்பங்களையும் நீங்கள் சரி செய்யுங்கள் என்று தொடர்ந்து வேண்டுங்கள். அந்தோனியார் நமக்காக பரிந்து பேசுவார். ஆமென்.